நம்ம பார்க்க போறது பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது எங்க இருக்கு, என்ன சிறப்பு, என்ன பயன்னு பார்க்க போறோம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இது 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில். மேலை சிதம்பரம், பட்டீஸ்வரம் அப்படிங்கிற சிறப்பு பெயர்லாம் இதுக்கு இருக்கு. பட்டீஸ்வரம் 2 இடத்துல இருக்கு. ஒன்று கும்பகோணம் பட்டீஸ்வரம், 2 இந்த பேரூர்ல இருக்கிற பட்டீஸ்வரம். திருமால் காமதேனுவிடம் நீ ஈசனிடம் அருள் பெற்று படைப்பு திறனை மேற்கொள்ள வேண்டும் என்றதன் காரணமாகத்தான் இந்த கோயில் உண்டாச்சு. கோயில் உருவாக காரணமான காமதேனுவின் கண்ணுக்குட்டி பட்டி, அதனால இந்த ஊருக்கு காமதேனுபுரம், பட்டிபுரி என்ற பெயர்களும் இதுக்கு இருக்கு. கல்லணை கட்டிய கரிகால சோழனால் 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தரால் தேவாரம் பெறப்பட்ட கோயில் என்ற சிறப்பு பெற்றது. கோயம்புத்தூர் காந்திபுரத்திலிருந்து 9 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 கிலோமீட்டர், ஏர்போர்ட்லேருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கோவில் உள்ளது. மூலவர் பட்டீஸ்வரர், தாயார் பச்சை நாயகி அம்மன். தமிழ்நாட்டில் இருக்கிற சிறப்பு வாய்ந்த பழமையான கோயில் இது. இதன் லிங்கம் சுயம்பு லிங்கமாக தோன்றியது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இந்த கோயிலுக்கு போனால் ஒரு 5 அதிசயங்களை பார்க்கலாம். 1 இரவா பனை, 2 பிறவா புலி. இரவா பனைனா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பனை மரம் இன்னைக்கு வரைக்கும் இளமையோட இறக்காம இருக்குது. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு புளிய மரத்துடைய புளியங்கொட்டைய மண்ணில் இட்டால் அது மீண்டும் முளைப்பதில்லை. இந்த 2மே மீண்டும் பிறவியில்லாத வாழ்வு தரும் கோயில் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துது. 3 பட்டீஸ்வரர் எல்லையில் ஆன்மா இறந்தால் வலது காது மேல் நோக்கிய வண்ணம் வைப்பர். ஏன்னா காதில் இறைவன் பஞ்சாசுரம் மோதி முக்தியளிக்கும் இடமாகவும் இது உள்ளது. 4 காமதேனுவே வந்து வாழ்ந்ததால் இந்த ஊரில் எருவில் கூட புழு வைக்காது. 5 இங்கு இருக்கும் உடலின் எலும்புகளை இங்கு இருக்கும் நொய்யல் ஆற்றில் இட்டால் அது கல்லாக மாறும் என்ற நம்பிக்கை உண்டு. மனிதனுக்கு உண்டாக்குவதிலும் உருவாக்குவதிலும் கவனம் இல்லை, துண்டாக்குவதிலும் அழிப்பதிலும் அதிக கவனம் கொண்டான். தீமை விலகவும் மோட்சம் கிடைக்கவும் இந்த கோவில் சிறந்தது.